இப்போ ஓபிஎஸ் டிடிவி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இணையிறது வந்து கிட்டத்தட்ட உறுதியான மாதிரி தான் இருக்குது. இருந்த போதிலும் இவர்கள் தான் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்கிறாங்களே தவிர, இப்போ 2 நாளாக பிரதமர் இங்கே வந்தார், அப்போ கூட ஓபிஎஸ்ஸோ டிடிவியோ வந்து பார்க்கல. அதனால் இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வெயிட்டேஜ் இல்லைன்னு அவங்களே நினைக்கிறாங்களா? நீங்கள் என்ன தான் நினைக்கிறீங்க? அவங்களுக்கு உண்மையிலே வாக்கு வங்கி இருக்குதா வந்து ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும்? அவர்களுக்கு வாக்கு வங்கி 1% அளவுக்கு தான், அதோட கீழே தான் இருக்கும். ஆனா பண்ருட்டி ராமச்சந்திரன், ஓபிஎஸ் இவர்கள் எல்லாம் கொடுத்த இந்த 2 நாட்களுக்கு முன்பு கொடுத்த பேட்டியில பாத்தீங்கன்னா, நாங்கள் இருக்கிற அந்த வீடு பாஜகவுக்கு சொந்தம். சரி, அந்த வீட்டுக்கு வந்த விருந்தினர்களும் அல்ல ஓபிஎஸ் இவங்கெல்லாம். சரி, பிச்சை இருந்தா அதை நாங்க சாப்பிட்டுப்போம் என்று சொல்லி, அதாவது கிட்டத்தட்ட நாங்கள் பிச்சைக்காரர்கள் என்பதை ஒரு முடித்தவரை கௌரவமாக திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இதை விட கேவலம் வேற எதுவுமே தேவையில்லை. அதுக்கு தேர்தலே நான் போட்டி போடல என்று சொல்லிட்டு ஒன்றுபட்ட அதிமுக ஏற்பட வேண்டும். நான் இரட்டை சின்னத்துக்கு தான் பிரச்சாரம் செய்வேன், ஆனால் எடப்பாடி பழனிசாமியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற நிலைப்பாட்டில் பயணித்தால் மரியாதைக்குள்ளவராக ஓபிஎஸ் பார்க்கப்படுவார்.